இடைவேளைக்கு முன் தங்கம் குறித்து மிக முக்கியமான தகவல், விவசாயிகளுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு உள்ளிட்டவையெல்லாம் பார்த்தோம். நாம் தற்போது மிக முக்கியமான மற்றொரு செய்தி, அன்றாடம் நம்மில் பலரின் வாழ்க்கையிலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியை பார்க்க இருக்கிறோம். ஒரு பிரேக்கிங் செய்தி. அது என்ன செய்தி என்றால், நீங்கள் நினைத்தது போல ரயில்வே தொடர்பான மிக முக்கியமான செய்தி. அந்த பிரேக்கிங் செய்தியை தற்போது பார்ப்போம். 200 புதிய வந்தே பாரத் ரயில்கள் வரப்போகின்றன. வருகிறது 200 வந்தே பாரத் ரயில்கள், புதிய ரயில்கள். கட்டணத்திலும் மாற்றம். அது உயர்வாகவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம். அது எப்படி இருக்கும் என்பது தெரியவில்லை. ஆனால் 200 வந்தே பாரத் ரயில்களை நாடு முழுவதும் கூடுதலாக வரப்போகிறது என்ற தகவல் வந்திருக்கிறது. அதற்கான அறிவிப்பு இன்றைய பட்ஜெட்டில் வெளியாக வாய்ப்பு இருக்கிறது. டிக்கெட் கட்டணத்திலும் மாற்றம் கொண்டு வர திட்டம் வைத்திருக்கிறார்கள். என்ன அது உயர்வைக்க போகிறதா, குறைய போகிறதா தெரியவில்லை. ஆனால் ஏதோ ஒரு மாற்றம் வரப்போகிறது என்ற தகவல் மட்டும் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதிலே மிக முக்கியமாக தமிழகத்திற்கு 5 புதிய ரயில்கள் அறிமுகம் செய்ய முடிவு. தமிழகத்திலே எலெக்ஷன் வரப்போகிறது, தேர்தல் வரப்போவதால் தமிழகத்தின் மீது பாசம் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகம் இருக்கிறது. அதுவும் நிர்மலா சீதாராமன் தமிழர் என்பதால் நிச்சயமாக அவர் அதிக ரயிலை கொடுப்பார் என்று பார்த்தால் 5 ரயில்கள், குறைந்தபட்சம் 5 ரயில்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 5 முக்கியமான ரயில்கள். தமிழகத்திலே புதிய ரயில் பாதைகளை அறிமுகம் செய்யும். புதிய ரயில் பாதை குறித்து புதிய ஆய்வுகள் நடத்துவார்கள். அந்த ஆய்வுகளுக்கு நிதி ஒதுக்கவும் வாய்ப்பு இருக்கிற பட்ஜெட்டில் என்ற எதிர்பார்ப்பு. இந்த முறை முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு கூடுதலாக நிதியை ரயில்வேக்காக ஒதுக்குவதற்கு மத்திய நிதி அமைச்சகம் திட்டமிட்டிருக்கிறதா. அதற்கான அறிவிப்பு இன்றைய பட்ஜெட்டில் வர வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவல் நமக்கு வந்திருக்கிறது.